ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டியை ஜாயின் பண்ணும்போது ஒரு பக்கம் கரெக்டாகவும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மாற்றியும் தச்சிடுறீங்களா? இது மாதிரி மாற்றி தைக்காம எப்படி கரெக்டாக தைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்பவும் போல் ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் எல்லாத்தையும் பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே கரெக்டான பட்டியையும் நம்ம மேட்சாக வச்சுக்கணும். ரைட் சைடு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் ரெண்டு பட்டியிலையுமே. அதுக்கப்புறமா லைனிங் அதே சைஸு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த லைனிங்க்கு மேலே வைக்கிறோம். இதே மாதிரி தான் இந்த பக்கமும் வச்சுட்டு இந்த மாதிரி அம்புக்குறி போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி மார்க்கிங் போட்டுட்டு நீங்கள் தைக்கும்போது மாற்றி தைக்காமல் இருப்பீங்க. இப்போ நான் இந்த பக்கம் தச்சு காமிக்கிறேன். கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ அதை இப்போ ஃபஸ்ட்டு தச்சுக்கலாம். இந்த லைனிங்கை மேலே தள்ளிட்டு இந்த லைனிங்க்கு மேலே ஓரமாக ஒரு பரிசு போட்டுக்கணும். இப்போது லைனிங்கை அப்படியே உள் பக்கமாக தள்ளி விட்டுக்கலாம். தள்ளி விட்டுட்டு கீழே ஒரு தையல் போட்டுக்கணும். இது மாதிரி நீங்கள் கீழே தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் நேராக வந்துட்டுருக்கும். இப்போ எப்பவும் போல் நம்ம பட்டியை ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். இதே மெத்தடில் தான் நம்ம இன்னொரு பக்கமும் தச்சு எடுக்கணும். அந்த மாதிரி தச்சு எடுக்கும்போது இது எப்படி ரைட் சைடு பக்கம் மேலே வந்துச்சோ அதே மாதிரி இதுவும் ரைட் சைடு பக்கம் நம்மளுக்கு மேலே வந்துடும். ரெண்டு பக்கமும் தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக அந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே வந்திருக்கும். உள்பக்கம் பாருங்கள், நம்ம போட்ட அம்புக்குறியுமே நம்மளுக்கு தெரியும். இதுதான் கரெக்டான மெத்தட். நீங்கள் தைக்கிற ப்ளவுஸில் அடிக்கடி இந்த பிரச்சனை வருதுன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தச்சு பாருங்கள். இது மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு. இதே மாதிரி ப்ளவுஸ் பற்றின விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் இருக்கிற ப்ளவுஸ் கிளாஸில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.